RSS கும்பலுக்கு மொழி வழி தேசியவாதம் ஒருபோதும் உடன்படாது. அதுல அவங்க உடன்பட மாட்டாங்க. இப்ப தூண்டி விட்டு இருப்பாங்க, தம்பி நீ நல்லா பேசுற, திமுக சரியா வாங்குற, திருமாவளவனுக்கு நீ சூடா பதில் கொடுக்குற, பேசுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா தமிழ் தேசியம் வளர ஒருபோதும் பிஜேபி இடம் கொடுக்காது, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தமிழ் தேசியத்தின் முதல் எதிரியே மதவாத தேசியம் பேசுகிற கும்பல் தான். தெலுங்கு பேசுறவங்க கூட, மலையாளம் பேசுறவங்க கூட கிடையாது. அவங்க எல்லாம் நம்முடைய தோழமை சக்திகள். அந்த தெலுங்கு பேசுகிற மக்களிடத்திலும் மலையாளம் பேசுகிற மக்களிடத்திலும் நாம் என்ன சொல்லணும்னா, நீ மலையாள தேசியம் பேசு, நீ கன்னடம் தேசியம் பேசு, நீ தெலுங்கு தேசியம் பேசு, நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேசிய இன ஐக்கியத்தை கட்டி எழுப்புவோம். சமஸ்கிருத மயமாக்குதலையும் இந்தி மயமாக்குதலையும் அவர்களின் ஆதிக்கத்தையும் வடவர் ஆதிக்கத்தையும் நாம் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லணும். அவன்தான் உண்மையான தமிழ் தேசிய உணர்வாளமாக இருக்க முடியும். வெறும் தேர்தல் காரணங்களுக்காக, வாக்கு வங்கி காரணங்களுக்காக திமுகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பெரியார் அரசியலுக்கே ஆப்பு வைக்கிற வேலையை செய்கிறார்கள். அது திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும் பாதிப்பை தராது, விடுதலை சிறுத்தைகள் போன்ற விளிம்பு நிலை மக்கள் இயக்கங்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நாம் பேசுகிற அரசியலுக்கு வேட்டு வைக்கிற போது நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? பெரியார் அரசியல் என்பது சிறுத்தைகளின் அரசியல். இப்போ அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார். இது டிப்ளமசி, இது பேர் தான் டிப்ளமசி. இப்படி பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன்? அவர் கூட இருக்கவங்க அப்படி ஆஃப் ஆயிடுவாங்க. திருமாவளவனை நீங்கள் சராசரி நபராகவே எடை போடுகிறீர்கள்.